ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ் நிமிஷம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா, எங்கள் 2 பேர்த்தோட என்கேஜ்மெண்ட்டு அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். தம்ப்நெயில பார்த்து வந்து என்ன பெண் பார்க்கும் விழா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தவறாக நினச்சிட வேணாம். பழைய பெண் பார்க்கும் விழா தான் அது வந்து இப்போதைக்கு நம்ம இது பண்ணி ஆமாங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அது வந்து நம்ம அப்போல்லாம் யூடியூப் இதெல்லாம் நம்ம எதுவுமே இல்லை. இருந்தால் இன்னும் நான் ஹைலைட்டாக காட்டிக்கலாம். சரினா நம்மகிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் கொஞ்சம் ஒரு சில ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அந்த ஃபோட்டோஸுமே எங்ககிட்ட வந்து இல்லைங்க. கேமரா ராஜதீட்ட கேமராவில் இந்த ஃபோட்டோஸ் அது ஏகப்பட்ட ஃபோட்டோ மிஸ் ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் அந்த மெமரியை வந்து எப்படி இருந்துச்சுன்றதை ரீகால் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் வந்து எங்களோட ஸ்டோரி கேட்டிருந்தீங்கல்ல, ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவோன்னு சொல்லிட்டு தான் இது வந்து 3ஆவதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட ஆல்பம் பார்த்துருப்பீங்க, அடுத்து வந்து எங்களோட மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜான்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், என்னன்றவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். எங்களோட என்கேஜ்மெண்ட் வந்து திருப்பூரில் நடந்துச்சா இல்லை ஊரில் நடந்துச்சா என்னன்றதோட லாஸ்ட் வீடியோ வந்து முடிச்சிருப்போம். இந்த விளாக் அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மாமா எர்த்தோட சோப்பை பத்தி தாங்க பார்க்க போறோம். மாமா எர்த்ல என்ன சோப் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, விட்டமின் சி மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப்பு தான் வந்து வாங்கியிருக்கேன். விட்டமின் சி மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னம்னா, விட்டமின் சி, அது கூட வந்து ஹனி இருக்குது. நம்ம ஒரு நார்மலான சோப் யூஸ் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிரும், சில நேரம் வந்து எரிச்சல் அதிகமாக்கிரும். இல்லைங்க, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய நேச்சுரலான ஆயில் தன்மையுமே சேர்த்து எடுத்துருங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் பாத் கண்டிப்பாக எல்லாருமே வந்து மாய்ஸ்சரைசிங் லோஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துருங்க. அதனால இதெல்லாம் யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் யூஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு அமையுதுங்க. பியூட்டி சோப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசரும் சரிங்க, க்ளீனும் சரியாகவே வந்து க்ளீன் பண்ணாதுங்க. ஆனால் நம்ம மாமா எர்த்தோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் 2-in-1 சொல்யூஷன் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராகவும் இருக்குது, நல்ல ஒரு டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலான விட்டமின் சி, லெமன், அது கூட வந்து ஹனி இருக்கனால நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய எரிச்சல் எல்லாத்தையுமே வந்து தவிர்த்துருங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின்ல வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் மாய்ஸ்சரைசராகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் சொல்கிறதுக்காண்டி நீங்கள் வந்து நம்ப வேணாங்க. நீங்களே வந்து இந்த மாய்ஸ்சரைசிங் மீட்டர் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அது டிஃப்ரெண்ட் வந்து நல்லாவே தெரியுங்க. இது ஒரு நல்ல ஒரு சோப்புனே சொல்லுவாங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, நம்மளோட ஸ்கின் அண்ட் மாய்ஸ்சரைசராக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுங்க. இது கூடயே நான் வந்து உட்டான் மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப்பும் வாங்கியிருக்கேங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல வந்து ரொம்ப டீப் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய டேனெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. இந்த சோப் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ஸ்மெல்லாக இருக்குங்க. அது கூட வந்து நல்லா ஒரு நிறையம் வருது. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து சூட்டபிளான ஒன்று தான். டெர்மலாலஜிஸ்ட் வந்து டெஸ்டட் பண்ணினது தாங்க. இது வந்து மேட் ஃபார் சேஃப் சர்டிஃபிகேட் தான். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% வந்து ஃப்ளாட் ஆஃபர் பண்ணி தருவாங்க. என்னோட கூப்பன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா RITH2024. இது வந்து அவங்க ஆப்லேயும் அவங்களோட வெப்சைட்லேயுமே அவைலபிள் இருக்குங்க. மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே அவைலபிள் இருக்கும் அப்படின்னம்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா அண்ட் பர்பிள் ஆப்லேயுமே இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, மாமா எர்த்தோட பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அமேசான்லேயும் ஃபர்ஸ்ட் கிரைலையும் அவங்களோட ஆப்லேயுமே அவைலபிள் இருக்குங்க. மாமா எர்த் பார்த்தீங்க அப்படின்னம்னா இப்போல்லாம் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையுமே அவைலபிள் இருக்குங்க. மாமா எர்த் வந்து இப்போ வந்து அவங்களோட ஓன் ஷாப்பே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாராச்சும் அவங்களோட ஓன் ஷாப் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. மாமா எர்த் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சு அவங்க வந்து ஒரு மரம் வந்து நட்டுட்டு இருக்காங்க. வரக்கூடிய 2025க்குள்ள வந்து 1 மில்லியன் ட்ரீ வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூப்பரான ஒரு பிளான் வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ரீயூசபிள் பண்ணனது தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மாதத்துக்கு 240 மெட்ரிக் டன் பிளாஸ்டிக்ஸை வந்து ரீயூசபிள் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் சோப் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த சோப்பை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் வீக்கே வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கணும். இப்போ கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதை வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸில் கூட கேட்டிருந்தீங்க, அவங்களோட மேரேஜ் ஸ்டோரியோட மீதியை போடுங்களேன்னு சொல்லி கேட்டீங்க. சரி, அதான் இன்றைக்கி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னனால மணி கூப்பிட்டு குறைச்சி எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே என்கேஜ்மெண்ட்டை பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம புது வீடு, இந்த வீடு இப்போ இருக்கிற வீடு இல்லை, அதுக்கு முன்னாடி அம்மா அப்பா இருக்காங்களா, அந்த வீடு வந்து பால் காய்ச்சி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எப்போ நடந்துச்சுன்னா August 17, 2018 நடந்துச்சு. ஆமாம்,
அப்போ பால் காட்சியுமே ரொம்ப கிராண்டாலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக தாங்க. அப்பயும் வந்து அந்த பால் காட்சிக்குமே வந்து ஐயரெல்லாம் கூப்பிட்டு வச்சு கணபதி ஹோமம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. சும்மா ஒரு மாடை கூப்பிட்டு வந்து நார்மலாக நம்ம ஏரியா சைடு என்ன பண்ணுவோம், ஒரு பசுமாடை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து வச்சு அந்த பாலும் பழம் அந்த மாதிரிலாம் கொடுப்போம்ல, அது மாதிரி தான் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டோம். அந்த பால் காட்சிக்குமே நம்ம வெளியே யார்ட்டையும் சொல்லலை, நாங்களே பால் காய்ச்சிட்டு அக்காங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்துருந்தோம். ஆமாம், நானும் திருப்பூரில் தான் இருந்தேன். இவங்க கூட தான், மீனாவும் கூட தான் நானும் திருப்பூர்லேருந்து வந்திருந்தேன். அப்போ எங்களுக்கு வந்து சும்மா பாலை மட்டும் காய வச்சு சாப்பிட்டு காலையில் சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாருமே அப்போ வந்து அந்த பால் காட்சி பார்த்தீங்க அப்படின்னா 2018 தானே. எங்க ராஜி அண்ணா எல்லாமே இங்க அம்மாங்க வீட்டுல தான் இப்ப குடியிருந்தாங்க. இந்த வீட்டுல குடியிருந்தாங்க. ஸோ வந்து ராஜி எல்லாருமே எல்லாருமே வந்து டேமுக்கு போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அன்னைக்கு வந்து நம்ம பழைய ஆல்டோ இருந்த 800 மாருதி 800 எல்லாம் போனோம். அப்புறம் வந்து பைக்ல போனோம். பைக்கு தான் போனோம். அந்த ஒரு கார் மட்டும் தான் 800 கார்ல மட்டும் தான் எல்லாரும் போயிருந்தோம். ஃபேமிலியா அன்னைக்கு தான் அந்த டேமுக்கு போனோம். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அந்த டேமுக்கு ஃபேமிலியா போகவே இல்லை. பார்த்துருப்பீங்க, நான் ஒரு முறையில உம்முன்றிருப்பேன் அப்படியே. அப்பயே வந்து அந்த சண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீடிச்சுட்டு தாங்க இருந்துச்சு. பெருசா வந்து முழுசா முடிஞ்சது எப்ப அப்படின்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி அதான் அந்த 2-3 days பிஃபோர் தான் முடிஞ்சு. நான் ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியாது. இப்பதான் தெரிய வரும்னே நானே நினைக்கிறேன். கோயில்ல சொன்னேன்ல, போன வீடியோல சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வந்து அந்த என்கேஜ்மென்ட் முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி நாங்க பால் காட்சிக்கு வந்தோம். ஒன்னா தான் டிராவல்க்குலாம் போயிட்டு ஊருக்குலாம் போனோம். அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியே மனநிலைமையில போக வரோம். கோயில்ல பேசணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த இதுவும் பேசலைன்னா நாங்கள் அப்படிதான் இருந்திருக்கோம். அப்போ மனசை விட்டு பேசுனனால தான் நாங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிரிச்சே தான் இருந்திருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். சரி, ரைட்டு. என்கேஜ்மெண்ட் டைமே பார்த்தீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, புதுசாக ரீஎன்ட்ரி ஆகிற மாதிரி எங்கள் லைஃப்பில் அந்த ஒரு தருணம் வந்து நாங்கள் திரும்பியும் புதுசாக உள்ள நுழைஞ்ச மாதிரியே இருந்துச்சு. எங்கள் சண்டையிலலாம் மறந்து பேசி சமாதானம் பாங்கி நார்மலாக ஆரம்பித்த ஒரு லைஃப் தான் இது. டேம்க்கெலாம் போயிட்டு வந்துட்டு மதியம் லஞ்சு மட்டும் சாப்பிட்டு அப்போவே வந்து நாங்களும் திருப்பூர் நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்க பெரியக்கா அவங்க வேலைக்கு போகிறவங்க போயிட்டாங்க. அவங்க டீச்சர் அக்கா எல்லாருமே ராழ்த்தி எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க. எதுக்காண்டி அப்பயே திருப்பூர் போனோம்னா எனக்கு அடுத்த நாள் டியூட்டி இருந்துச்சு. நானும் இவங்க கூட போயிட்டேன். எனக்கு அடுத்த நாள் டியூட்டி இருந்துச்சு. மாமாவுக்கு வேலை இருந்தனால அப்பயே போயிட்டேன். எதுக்காண்டி இதெல்லாம் சொல்கிறோம்னா அந்த ஒரு மெமரிஸ்ங்க, அந்த ஒரு பீரியட்லாம் எல்லாமே நடந்துச்சு. அந்த நிச்சயதார்த்தத்துக்கு வந்து என்னென்ன பேச்சுவார்த்தை நடந்தது இந்த பால் காய்ச்சி டயத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் எப்போ வைப்போம் அப்படின்னு சொல்லி பால் காய்ச்சி அன்னைக்கு தான் முடிவு பண்ணோம். அதுக்கு அடுத்து ஒரு 5 நாள்லயே பார்த்தீங்கன்னா எங்க சித்தப்பா பொண்ணு கல்யாணம், எனக்கு மாமா பொண்ணு. நம்ம அன்னைக்கு வந்து அந்த ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காண்டி வந்து நம்ம பால் காய்ச்சி அன்னைக்கே நாங்கள் அந்த பேச்சுவார்த்தைலாம் பேசி முடிச்சிட்டாங்க. யார் என்னைக்கு நடந்துச்சுன்னா அந்த கல்யாணம்னா ஒரு 5 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 23 அவங்க மேரேஜ். அந்த அன்னைக்கு வந்து நம்ம வந்து முடிச்சுட்டு வந்து நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி நிச்சயதார்த்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி வந்து அன்னைக்கு போனோம். அந்த கல்யாணத்து அன்னைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே திரும்பி ஆஜர் எல்லாருமே ஆயிட்டு இருந்தா. மகா கூட அன்னைக்கு வந்துருச்சு மேரேஜுக்கு. ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் நேரம் திண்டுக்கல்லே வந்துட்டாங்க. ஏன்னா அங்கேருந்து அப்படியே அவங்களும் ஊருக்கு போகணும். சரி, நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் அப்புறம் வந்து பஸ் ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட வந்துட்டா கடைக்கு. ஆனா அந்த ட்ரெஸ் எடுக்கிறப்பெல்லாம் போட்டோ யாருமே எடுக்கல. போட்டோவே இல்லை. ட்ரெஸ் எடுத்துட்டு ரிங் எடுத்தாங்க. ஆமா, ரிங் எடுத்தோம். உனக்கு நிச்சயதார்த்த ரிங் எடுத்தோம். இந்த ரிங் தாங்க, அந்த ரிங் கூட வச்சிருக்கோம். அப்படி பாத்தீங்களா எப்படி போயிடுச்சுங்க. மணி போட்ட அந்த ரிங்கோட போட்டோ இருக்கு. அந்த மணி போட்ட ஹார்ட்டின் ரிங். மீனா வந்து வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு தான் இந்த ரிங் பிடிச்சதுனால இந்த ரிங் எடுத்துட்டோம். வந்து நைட் ஆயிருச்சு. நாங்க ட்ரெஸ் எல்லாம் ஆமா அங்க இங்கேயும் எல்லாம் சுத்தி முடிச்சுட்டு அப்பயே வந்து மாருதி நம்ம எங்களோட கார்ல போயிட்டு நாங்க அப்படியே வந்துட்டோம் ஊருக்கு. வந்துட்டு அந்த அன்னைக்கு நைட் நாங்க ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலைல எந்திரிச்சு நாங்க வந்து திருப்பூர் போனோம். அப்பயும் நீ எங்க கூட தான் வந்தாயா? ஆமா ஆமா, எனக்கு 8 மணிக்கு டியூட்டின்றனால வெள்ளனா புறப்பட்டோம். நிச்சயதார்த்தம் எங்க நடந்துச்சுன்னா அடுத்த மாசம். இது இதெல்லாம் நடந்ததெல்லாம் ஆகஸ்ட் செப்டம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தம். செப்டம்பர் 12 வந்து எங்க என்கேஜ்மெண்ட். செப்டம்பர் 8 நாங்க ஆக்சுவலா வந்து ஊருக்கு வந்துட்டோம். அப்பா நிச்சயதார்த்தம் எங்க நடந்துச்சுன்னு யோசிச்சிருப்பீங்க. நிச்சயதார்த்தம் இங்கே தான் நடந்துச்சு. ஊர்ல நடந்துச்சு, திருப்பூர்ல நடக்கல. ஏன்னா திருப்பூர்ல இவங்க மட்டும் தான் இருந்தாங்க, வேற யாரும் அங்க இல்ல. சித்தப்பாங்களா இருக்காங்க, பட் அவங்க எல்லாருமே இங்க வந்துட்டாங்க. இங்கே தான் வச்சிருந்தோம் நாங்க. எங்க வீட்டுல தான், அம்மா வீட்டுக்கு வெளியே வந்து கொட்டம் போட்டு அங்க இருந்து வீட்டுல இருந்து அந்த ரோடு வரையும் கொட்டம் போட்டுருந்தோமா. கொட்டம் போட்டு வச்சிருந்தோம். ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட போட்டோஸ் எடுத்திருந்தோம். அந்த போட்டோஸ்லாம் மிஸ் ஆயிடுச்சு. தாத்தா பாட்டி நிறைய பேர் இருந்தாங்க, எங்க சித்தப்பா எல்லாருமே இருந்தாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மீனாவோட பர்த்டே. ஆனா நான் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு தான் வந்தேன். மீனா பர்த்டே அன்னைக்கு நம்ம பார்க்க முடியல. ஆனா நான் அன்னைக்கு அதுக்கு முந்தின நாளே ஒரு கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். சரி, பர்த்டே அன்னைக்காவது ஏன்னா கொஞ்சம் அதான் சொல்லியிருந்தேன் போன வீடியோ பார்த்தா சொல்லி கொஞ்சம் கோவமா இருந்தாங்க, நம்ம சமாதானப்படுத்தணும்ல அப்படின்றதுக்காண்டி வந்து
பர்த்டேக்கு முன்னாடியே எப்படி கிஃப்ட் தெரியுங்களா சொல்ல செம ஓட்டுற மாட்டோம் ஒரு கிஃப்ட் மேக்கப் கிட்டு வேணா மீனை வந்து கொஞ்சம் பட்டிட்டிங்கர் பாக்குறதுக்காண்டி இப்பயுமே நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா நான் இல்லங்க அது வெயில் ஷேடோ வந்து விழுந்துகிட்டே இருக்கு நாளை உட்கார முடியலன்னு சொல்லி நாங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டோம். உடனே அவனோட ஃபேஸ் ரொம்ப கருப்பா இருந்துச்சு, நீ வந்து வெள்ளையா தெரியல, நீ வந்து மாறி உட்காரு அப்படின்ட்டு அந்த இன்ட்ரோ முடிஞ்ச உடனே தூக்கி அங்கிட்டு போட்டு எனக்கிட்டு வந்துருச்சு. அதனால வந்து அந்த கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பாக்குறதுக்காண்டி வந்து வந்தேன். அதெல்லாம் வம்புழுக்கணுன்றதுக்காண்டி அந்த ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தேன். பிள்ளைங்க எடுத்துக்கிச்சுங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்த அன்னைக்கு தான் கொடுக்க வேண்டிய சொல்லலாம். ஏன்னா நான் அன்னைக்கு தான் வந்தேன், இவங்க முன்னாடியே வந்துட்டாங்க, பர்த்டேக்கே வந்துட்டாங்க. பர்த்டேக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டோம். என்கேஜ்மெண்ட் வந்து காலையில வந்து 11 to 12 தான் நடந்துச்சு. ஊர்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க, இவங்க அக்காங்க எல்லாரும் வந்துட்டாங்க, அப்பா சைடும் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து அண்ணா அண்ணி எல்லாம் இங்கதான் இருக்காங்க, அம்மாங்க வீட்டுல தான் இருக்காங்க. நாங்க அப்ப அவங்க கூட தான் இருந்தோம். சொல்ல போனோம்னா அவங்க இங்க இருந்து எப்போ போனாங்கன்னா எங்களோட பிருத்வின் கன்சீவ் இருக்கையில தான் ஆக்சுவலா அவங்க ஒட்டம் திரும்பி போனாங்க. அது வரைக்கும் இங்கதான் இருந்தாங்க. எல்லாருமே இங்க இருக்கையில வந்து செம ஃபன்னா இருந்துச்சுங்க. வீட்டில் வந்து மணி வீட்டில் வந்து மணிக்கு லாஸ்ட் மேரேஜ், எங்கள் ஃபேமிலி சைடு எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படின்றனால கலகலான்னு இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. நிச்சயதார்த்தமே நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கும்பலாக அப்படி கிளம்பிட்டோம். 2 நிச்சயதார்த்தம் முடிஞ்சு திரும்பி ட்ரெஸ் எடுக்க போனோம். முகூர்த்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு அன்னைக்கே போனோம். நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டு போனோமா? ஆமாம், என்கேஜ்மெண்ட் வந்து மதியம் 2 மணிக்குள்ளே முடிஞ்சிருச்சு. முகூர்த்த பட்டு எடுக்கணுன்றதுக்காண்டி வந்து திரும்பி போய் ஃபங்க்ஷன் என்ன நடந்துச்சு? ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவாங்க, மணி ஃபேமிலி சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூ பழம் தட்டு, அந்த வெத்தலைப்பாக்கு தட்டு, சந்தன குங்குமம் இதெல்லாம் வந்து ஒரு 5-6 தட்டு வச்சுக்கிட்டு, ப்ளஸ் நமக்கு வாங்கிட்டு வந்த ரிங்கு, அது கூட வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்த சாரீ எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. இதுவே வெளியே இருக்கவங்களுக்கு எப்படி நடந்திருக்குன்னா, பெண் பார்க்கும் விழான்ற மாதிரி அப்படியே டீ காஃபி எல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்கறதுக்கு வந்து அப்படியே பொண்ணை மறைச்சு வச்சுட்டு நம்ம மாப்பிள்ளையை உட்கார வச்சு அப்படியே டீ எல்லாம் கொடுத்து அப்படியே இது மாட பண்ணுவாங்களே, அது நிச்சயார்த்தம் இல்ல, பெண் பார்க்கும் விழா. இது எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பெண் பார்க்கும் விழா எல்லாமே ஒண்ணுதான். அப்புறம் தான் எனக்கு கிண்டல் பண்ணாங்கங்க. யாருன்னா ராஜாத்தியும் இவங்க டீச்சர் அக்கா எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. பொண்ணு பாட தெரியுமா, எங்க பாடு பார்ப்போம், எங்க ஆட தெரியுமா ஆடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா செம்ம ஃபன்னா போச்சு. அப்புறம் அவங்க வந்து இந்த பொட்டெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அம்மா அப்பா அவங்க எல்லாம் வெத்தலை பாக்கெல்லாம் மாத்திக்குவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் மாத்தினதுக்கு அப்புறம் இவங்க எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை நம்ம கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மாலெல்லாம் போட்டு ஓகேவா அவங்க 2 பேத்துக்கு ஓகேவா, நம்மகிட்டையும் எங்ககிட்டையும் கேட்டாங்க அவங்க 2 பேத்துக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கு முன்னாடி கேட்டு ஓகே அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த வந்து வீட்டில் எல்லாருமே அவங்களும் வந்து ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொட்டு வச்சு விடுவாங்க. வந்து பொட்டு வச்சு விட்டா அப்படியே நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து எல்லாம் பூ வச்சு விட்டாங்க. எங்களுக்கு வந்து நிறைய ஃபேமிலி சைடு வந்து பொட்டு வைக்கிற ஃபங்க்ஷன் தனியாக இருக்கும், பூ வைக்கிறது தனியாக இருக்கும், வராங்க அப்படிங்கிறது ஃபங்க்ஷன்லாம் தனித்தனியாக இருக்கும். எங்களுதுல எல்லாமே வந்து மொத்தமாக என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அன்னைக்கே சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க, நம்ம எல்லாமே சாப்பிட்டுருவாங்க. அந்த ஃபேமிலியில வந்து சாப்பிட்டோம் நாங்க. அந்த ஃபேமிலி நான் அப்போ வந்து நம்ம பொண்ணு வீட்டு சைடு தான் நல்லா ரெடி பண்ணணும். நாங்கள் அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டோம். இதில் என்ன அப்படின்னா என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து என்கேஜ்மெண்ட் சாப்பாடில் வந்து ரசம் ஊற்றி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இது வரைக்குமே தெரியல, உனக்கு தெரிஞ்ச ஊத்தல கடைசி வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ரசத்துக்கு என்ன சொல்லுவாங்க அவங்க ஃபேமிலி சைடு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஊத்தல, நான் சாப்பிடல, அவ்வளோதான். ரிசர்ச்லாம் பண்ண வேணாம். சிம்பிளாக முடிஞ்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் போயிட்டாங்க. சின்ன தாத்தா ஃபேமிலி சைடு ப்ளஸ் இவங்க அக்காங்க நாங்கள் எல்லாருமே வந்து ட்ரெஸ் எடுக்க போயிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நாள் இல்லை, ஏன்னா ஆனி மாதமே இதெல்லாம் பண்ணணும், ஆவணி மாதமே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் டக்குன்னு பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு தமிழ் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐப்பசி 2ஆம் தேதி மேரேஜ். ஸோ வந்து இடையில புரட்டாசி மாதம் 1 தான் இருக்குது. அதில் வந்து நம்ம ட்ரெஸ் எடுக்காட்டினா முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்டே வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் போயிட்டோம். எங்கள் 2 பேத்துக்கு மட்டும் அந்த அன்னைக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க. பட்டு வேட்டி சட்டை எடுத்தாங்க. நான் போட்டிருந்த அந்த கல்யாணத்துக்கு போட்டிருந்த ட்ரெஸ் வந்து நானும் எங்கள் பெரிய பாண்டியக்கா மட்டும் போய் எடுத்தோம். மித்தபடி பட்டு வேட்டி இந்த சேலை இதெல்லாம் வந்து நம்ம நிச்சயதார்த்த அன்னைக்கு எடுத்தாச்சு. எங்களோட லக்கு நாங்கள் மண்டபத்துக்கு வந்து புக் பண்ணியிருக்க டைம் வந்து தேனி ஆனந்தான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, திண்டுக்கல் சைடில் இருக்குல்ல, அங்கே புதுசாக வந்து ஏதோ ரூல்ஸ். மண்டபத்தில் வந்து பார்த்துட்டு என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி புக் பண்ணியிருக்கோங்க வீட்டில் போய் வெத்தலைப்பாக்கு பூப்பழம் இதெல்லாம் வச்சு ஒரு பிளேட்டில் வச்சு கூப்பன்லாம் கொடுத்துட்டு போயிருந்துருக்காங்க. அந்த கூப்பனை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே போய் ஆஃபர் கிடச்சி எங்கள் 2 பேர்த்தோட ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கே வந்து ஒரு 25,000 ரூபாய்க்கு மேலேயே வந்துருச்சு. ட்ரெஸ்ஸு முடிச்சுட்டு
நைட் டின்னர் எல்லாருமே அங்கேயே கடையில் சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஒரே ஒரு வண்டி தான் இருந்துச்சு. நான், மணி, எங்கள் ராஜி இவங்க எல்லாமே வந்து நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டோம். 8 மணி பஸ்ஸுக்கு வந்து இங்கே ஊரில் வந்து இறங்கணும். மித்தவங்களாம் கார்ல ஆமாம், காரில் வந்துட்டாங்க. அந்த அன்னைக்கு சூப்பராக போச்சு. ஸோ அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு தருணங்கள் அப்படின்ற மாதிரி எங்கள் லைஃப்பில் அமைஞ்சு. பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் போயிருந்துருக்கோம். நாங்கள் சண்டை போட்டு திரும்பி ஒரு ஸ்ட்ரகிளில் வந்து வேணான்ற முடிவில் திரும்பி வந்து ரீஎன்ட்ரி ஆன மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தா 2 பேரும் சிரிச்சே தான் இருந்திருப்போம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் மேரேஜ் ஆல்பம்லாம் பார்த்துருப்பீங்களா? அதுதான் மேரேஜ் அன்னைக்கு தான் நடந்தது. ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எங்கே போய் எப்படி இருந்தோம் அப்படின்றத மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட என்கேஜ்மெண்ட்லாம் எப்படி நடந்துச்சு என்னன்றது ஷார்ட்டாக வந்து நீங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸில் முடிஞ்சால் சொல்லுங்கள். அதான் எங்களோட என்கேஜ்மெண்ட்டோட ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் மீனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமாம், ரித்து மீன் அஃபிஷியல் அப்படின்ற ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் வந்து முன்னாடி அப்லோட் பண்ணிடுறோம். ஆமாம், இன்ஸ்டாவில் போட்டுருவோம். ஸோ அந்த இன்ஸ்டா ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. இன்ஸ்டாவோட ஐடியை கீழே நான் வந்து டேக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.